वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् निजारुणप्रभापूर मध्यब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नाद सौगन्धिकलसत्कचा कुरुविन्दमणिश्रेणीकनकोटीरमण्डिता. அற்புதமான மனுஷியாளுக்கு மோட்சாந்த பிரயோஜனங்களை கொடுக்கக்கூடியதான அம்பாளுடைய நாமக்கள். அதுல பஞ்ச தன்மாத்திர சாயகாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். இது வெறுமன நாமாக்கள் மட்டும் இல்ல, மந்திரங்களையும் சொல்றதுங்கிறது மந்திர உத்தாரமாக பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரத்தும் ஆயுத மந்திரங்கள், திராம் திரீம் கிளீம் ரூம் சஹா அந்த மந்திரங்கள் எல்லாம் அதுல உத்தாரமானது எல்லாமும் பார்த்தோம். இப்ப ஒவ்வொரு நாமாவுக்கும் அப்படி சொல்லணும் நிர்பந்தம் இல்லை. ஆனா அந்த நாமாக்கள்ல நீங்க பார்த்தேன்னா அந்த மந்திரங்கள் இருக்கு. அது தெரியலன்னா கொஞ்சம் தந்திரங்களை வாசிக்கணும், பெரியவர்களை கேட்டுக்கணும். ஆனா நிச்சயமா அதுல ஒவ்வொரு நாமாவிலையும் மந்திரங்கள் இருக்கு, அதுக்கு தகுந்ததான மந்திரங்கள் இருக்கு. அப்படித்தான் வாக்தேவிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. ஆகையால் தான் இந்த சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. சஹஸ்ரநாமத்தை நாமாக்களாக வாசித்தாலும் மந்திரங்களை நம்ம பண்ணினதான ஒரு பலமானது வருது, ஜபம் பண்ணினதான பலமானது வருது. ஆகையால் தான் இது விசேஷமாக இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும். இப்ப அடுத்ததாக சில நாமக்கள் பார்ப்போம். நிஜாருண பிரபாபூர மத்திய பிரம்மாண்ட மண்டலா. நிஜ அருண பிரபாபூர, நிஜம் தன்னுடையதான, அருண பிரபா சிவந்ததான ஒளி, பிரபாபூர ஒளியால் பூர்ணமாக இருக்கக்கூடியதான முழுமையான ஒளியால், மத்திய பிரம்மாண்ட மண்டலா பிரம்மாண்டம் முழுக்க அதை முழுகும்படி பண்ணினவள். இதுல என்ன ஒரு விசேஷம் இருக்க, அம்பாளுடைய வர்ணமோ சிவப்பு, அந்த சிவப்பு வர்ணத்தினால் உலகம் முழுக்க பிரம்மாண்டங்களா மொழி போயிடுது அப்படின்னு சொல்ற. இதுக்கு நம்ம என்ன அர்த்தம்னு பார்க்கணும். முக்கியமாக ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு ரசம் சொல்லப்பட்டிருக்க பரதநாட்டிய சாஸ்திரத்துல. அதே போலயே தந்திரங்களிலும் வர்ணங்களுக்கெல்லாம் தனித்தனி ஒரு விசேஷம் இருக்கு. அதுல மகத்துவத்தை காட்டுறது நீலவர்ணம். அதனால்தான் எது ரொம்ப பெருசா இருந்தாலும் அது கருப்பா இருக்கும். சமுத்திரம் பாருங்க நீளமா இருக்கு. ராமனுடைய வர்ணம் நீளம்னு சொல்றோம், கிருஷ்ணனுடைய வர்ணம் நீளம்னு சொல்றோம். அந்த நைல்யமானது என்னத்தை சொல்றது, ஒரு பொருள் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றோம். எந்த பொருளும் பெருசா இருந்தா நீளமாயிடும். ஆகாசம் நீளம், ஏன்னா எல்லாத்த விட பெருசு. ஒரு சைஸுக்கு மேல பெருசா போயிடுச்சுன்னா அது நீளமாகும். சயின்ஸ்லயும் படிச்சான்னு சொல்ற. அதே போலயே ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் வேணுமையானால் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மஞ்சள். அந்த மஞ்சள் கலரானது மனுஷர்களுக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். பரமேஸ்வரன் வெளவெளேன்னு இருக்க, அது என்னத்தை சொல்றதுன்னு சுத்த தன்மையை சொல்றது. அவருக்கு எப்பொழுதும் சுத்தமா இருக்கத்தான் பிடிக்கும். சர்வதா சர்வகாலமும் தர்ம மார்க்கத்திலேயே இருக்கணும், சுத்தமாகவே இருக்கணும். அதனால அந்த கலர் தான் அவருக்கு பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விசேஷம், ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு ரசமும் சொல்லப்பட்டிருக்க சாஸ்திரங்களில். அதுல இந்த சிவப்புன்னு ஒரு வர்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னத்தை சொல்றது, கருண ரசத்தை சொல்றது. இது காருண்யத்தை சொல்றது, ஒரு தயையை சொல்றது. இந்த அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா,
தன்னுடைய குழந்தைகள் இடத்துல எப்பொழுதும் காருண்யத்தை காட்டிண்டே இருக்கணும். என்ன தெரியும் இவங்கெல்லாம் தன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்டுக்கு வரமாட்டா நிச்சயமா தெரியும். பரமேஸ்வரன் எப்பொழுதும் அவ சரியான வழியிலேயே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவர். ஆனா அம்பாளுக்கு தெரியும் சரி ஜனங்கள் அப்படித்தான் என்ன பண்ணணும் அவளை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்க அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நம்மளத்துல காருண்யத்தோட இருப்பாளாம். அந்த தய இருக்க கருணை இருக்க அந்த கருணையை காட்டக்கூடியதான ஒரு செயல் இருக்க அது இந்த அருண்யத்தினால தெரியுது. இதுதான் லௌகித்யம்னு சொல்றது. சாஸ்திரங்கள் லௌகித்யமேதஸ்ய சர்வஸ்ய விமர்சா அப்படிங்கிறது. ஏதஸ்ய சர்வஸ்ய இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களுடைய விமர்சம் தோற்றம் அதனுடைய வளர்த்து அதெல்லாம் என்னது அந்த விமர்சம்ங்கிறது அது பிரகாசத்தினுடைய ஆப்போது. பிரகாசம் ஒழிக்கிறது, ஒளிக்கு பிரகாசம்னு பேர். விமர்சன விசேஷேன மிருத்தியதேதி விமர்ச ஒழிக்கப்படுகிறது. உலகங்கள் எல்லாம் அந்த பிரகாசத்தினால ஒழிக்கப்பட்டு தானா மலர்வது. சூரியனுடைய ஒளி தாமரையில விழுந்தா தாமரை மலர்வது. அதனால அந்த தாமரையானது மலர்வதற்கு காரணமா இருக்கிறது எப்படி சூரியனுடைய ஒளியோ அதே போலதான் மனுஷனுடைய இதயம் மலர்வதற்கு அம்பாளுடைய ஒளி வேறு. ஆகையால் அந்த ஒளியோட அம்பாள் எல்லாவற்றையும் அதை வளரும்படி பண்ணிட்டு இருக்காள. அதனால்தான் நிஜாருண பிரபா பூர நிஜ தன்னுடைய அருணப்பிரபையினால பூர்ணமாக உலகங்களை மூழ்கி விட்டு விட்டார் அப்படிங்க. இது இந்த நாம சாதாரணமா இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இப்ப பாருங்க இந்த ஆருண்யம் வேற யாருதோ இல்ல, படிக்கத்துல கொடக்கூடியதான ஆருண்யம் செம்பருத்தி புஷ்பத்து. செம்பருத்தி புஷ்பம் பக்கத்துல விட்டோடையானால் சுத்தமா இருக்கக்கூடியதான ஸ்படிகமானது சிவந்ததாக காணப்படுகிறது. அந்த படிக்கத்துல சிவப்பு இருக்கும் இல்ல. எங்க இருக்க சிவப்பு? பக்கத்துல இருக்கக்கூடியதான செம்பருத்தி புஷ்பத்துல. அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடியதான சிவப்பு இதுல காணப்பட்டு இது காணப்படுகிறது நமக்கு சிவப்பா. அப்பொழுது நாம் என்ன சொல்றோம்? அந்த புஷ்பம்ங்கிறது உபாதி. உபாதீயதே சத்திய தர்மான் தன்னுடைய தர்மங்களை இன்னொடத்துல ஏற்றி வைக்கிறது. அந்த செம்பருத்தி புஷ்பம் என்ன பண்ணிட்டு தன்னுடைய சிவப்பை பக்கத்துல இருக்கக்கூடியதான ஸ்படிகத்துல ஏற்றி வைத்து ஸ்படிகமும் சிவப்பாக காண்பித்தது. அப்படி அம்பாளுக்கு ஔபாதிகமாக ஒரு சிவப்பா நிஜாருண அந்த நாமாக்கள்லயே பார்க்கணும். ஆருண்யம் ஸ்வத்வம் தன்னுடையது, தன்னுடைய சுவாபாவிகமான ஒரு குணம். எப்பொழுதும் யாருக்கும் கடன் வாங்கிட்ட வந்த குணம் இல்ல. ஜனங்கள் அதுல ஒரு அபிமானம், பக்தாளத்துல ஒரு காருண்யம், அவளை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அது ஸ்வபாவ சித்தமாக உள்ளது. வேற எதனாலையும் வரல. நிஜாருண இந்த ஆருண்யம் இருக்கலாம். அந்த ஆருண்யமானது எப்படி மற்றவைகளை ஒழிக்கும்படி பண்ணணும். அதான் பிரபா. பிரபான்னு சொன்னா ஒளி, அந்த தீப பிரபா. அதே போலயே சூரியனுடைய பிரப. அந்த பிரபானது என்ன பண்றது? மற்றவைகளை ஒழிக்கிறது. அந்த பிரபையினால என்ன பண்ணிட்டான்? உலகம் முழுக்க வியாபிக்கும்படி பண்ணிட்டு நிஜாருண பிரபா பூர. அதுக்குள்ள என்னாச்சு? உலகங்கள் எல்லாம் மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா பிரம்மாண்டங்கள் அங்கெல்லாம் அதுக்குள்ள மூழ்கி போயிடுது. பிரம்மாண்டங்கள்னா என்னது? நீங்க பாக்குறீல இந்த உலகம் பூமண்டலம், இதுக்குள்ள எத்தனையோ கான்டினென்ட் இருக்குங்கள். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டே இருக்க. எல்லாம் ஒரு பாயிண்ட் தான். நம்ம இங்க இருந்து அமெரிக்கா போனா சார், இங்க இருந்து ஆஸ்திரேலியா போனா சார், திரும்பி வந்தா சார், வெளியூர் போயிட்டு வந்தா பாயசம் பண்ணிக்கணுங்கிற நீங்க சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரம் அம்பாளுடைய கண்ணுக்கு முன்னால இந்த பூமண்டலம் சேர்த்து ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான். அதோட இல்ல, அந்த உத்தான பாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் இந்த பூமண்டலம் முழுக்க ஓன் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு 7 குழந்தைகள். என்ன பண்றதுன்னு அந்த 7 குழந்தைகளுக்கும் அந்த தேரை வச்சுட்டு 6 கான்சென்ட்ரேட் சர்க்கிள் போட்டாராம். ஒவ்வொரு சர்க்கிளுக்கு நடுவு இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டாரு. அப்படின்னா இருக்கணும் சார்.
அப்பான்னு காசு கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்கணும்னு பாருங்க. பூமண்டலம் முழுக்க 7 குழந்தைகளுக்கும் 6 ரவுண்டு போட்டு நீங்களே எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அது மாதிரி ஏற்பட்டதான் சப்தத்வீப அவசுபதி. ஒவ்வொன்றுக்கும் தீபம் இப்படி வந்தது அப்படிங்கிறது. இது ஒரு மண்டலம். நீங்க பார்க்கறது ஒரு பூமண்டலம். இந்த பூமண்டலம் மாதிரி பூஹு பூவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு மேலேயும் கீழே அத்தல வீத்தல சுத்தல ரசாத்தல மகாத்தல தலாத்தல பாதாளம் கீழே 14 லோகங்கள். கீழே 7, மேல 6, நீங்க இருக்கிறது 1, டோட்டலா 14. இத 14 சேர்ந்ததையானால் 14 மண்டலங்கள். இப்படி சேர்ந்து பூமண்டலம் 1, புவக மண்டலம் 1, இது போல மண்டலங்கள். இது போல சேர்ந்ததுன்னா ஒரு அண்டம். இது போல லட்ச கோடி அண்ட நாயிகா, 1 லட்சம் 1 கோடி, அவ்வளவு அத்தனை அண்டங்கள் அம்பாள் சிருஷ்டிக்கிறாளாம். அத்தனை அண்டங்களும் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்க. மேல போய் பார்க்க போறோம். உண்மே தனிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. கண்ணை மூடின போறோம் அத்தனை உலகங்களும் மறைஞ்சு போயிடும். கண்ணை திறந்த அத்தனையும் சிருஷ்டியாருது. இப்படிப்பட்டதான இத்தனை மண்டலங்கள், இவைகள்லாம் என்னாச்சுன்னா அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினால, தன்னுடைய சிவந்ததான ஒரு தோற்றத்தினால எல்லாமும் மூழ்கி போயிடுது. மூழ்கி போயிடுதுன்னு என்னன்னா தனியாக காணப்படல. உங்க ஆத்துல இருந்தா போல இருந்த கரண்ட கட்டுனா இது சர்வசாதாரணமா இருக்க. பகல்ல தெரியாது, ராத்திரி ஒரு 7-8 மணிக்கு கட்டுனா என்ன ஆயிடுது, அர்வமும் இருட்டோடு போயிடுது. உங்க ஆத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் யாராத்துலயும் இன்வெர்டர் இல்லையே வச்சு போமே. எப்படி சார் இருக்கும்? கடந்தகாரமா இருக்கா இல்லையா? அப்ப என்ன சொல்றோம், இருட்டு எல்லாவற்றையும் விழுங்கெடுத்து இருட்டுக்குள் எல்லாம் மூழ்கி விட்டது அப்படிதானே சொல்றேன். அதே மாதிரி எப்படி கருப்பான இருட்டுக்குள்ள காரிருட்டுக்குள்ள கும்மிருட்டுக்குள்ள எல்லாம் மூழ்கி போயிடுதோ, அதே போல அம்பாளுடைய ஒரு தோற்றத்தினால என்ன ஆச்சுன்னா எல்லாம் சிவந்ததாக ஆயிடுச்சு. இதுதான் சிவப்புக்குள்ள மூழ்கி போயிடுது. நிஜாருண பிரபா பூர மத்திய பிரம்மாண்ட மண்டலா. இவ பாருங்க, உலகம் முழுக்க நீங்க நானும் வித்தியாசம் தெரியல, யஜ்யம் யாகம் வித்தியாசம் தெரியல, ஸ்வர்க்கம் மனுஷன் வித்தியாசம் தெரியல, எல்லாமும் உண்ண போயிடுது. இந்நிலை உங்களுக்கு வரணும். அந்த வரத்துக்காக முதல்ல இப்படி தியானம் பண்ணுங்க. இந்த நாம என்ன சொல்றது, அந்த ஆருண்யத்தை நமக்கு தெரியும்படி பண்றது. இது பார்க்கணுங்க. இத பார்க்கணும்னா இத முதல் ஸ்டேஜ். பிரகிருதியில பார்த்தா உங்களுக்கு தெரியும். சூரியோதயமாகும் பொழுது எப்படி சார் இருக்கு உலகம்? அதுக்கு முன்னால இருட்டா இருந்ததா? பார்த்தான்னா தெரியும். நம்ம 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறோம். காலையிலே ஒரு 4-5 மணிக்கு எழுந்துக்கிறோம். அந்த பிரகிருதியில எங்க போனாலும் அந்த பட்சிகள்லாம் என்னமோ பேசிக்கிறது ஒண்ணு. இன்னைக்கு எந்த பக்கம் போவோம், எவ்வளவு என்ன பேசிக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனா சும்மா இருக்க மாட்டேங்கிறது, கதை 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 தான் பேசிட்டே இருக்கு. அந்த 5:30 மணி அந்த சமயம் வந்ததுமே அப்பதான் சூரியோதயம் மாறா போல இருக்க. உலகம் முழுக்க எப்படி தெரியுது, அருணோதயம் சிவப்பா இருக்கு. அந்த அருணோதயம்னு சொல்றது உஷக்காலம்னு சொல்ற வேதங்கள். உஷ அப்படிங்கிற அந்த தேவதை, அதுக்கு அருணன்னு பேரு. சூரியனுடைய தேரோட்டிக்கு அருணன்னு பேராம். அவர் சிவந்ததான ஒரு கலரா இருக்காராம். முதல்ல தேரோட்டி வந்த பிறகு உள்ள இருக்கிற பார்க்க முடியும். உலகம் முழுக்க எப்படி காணப்படுறத சிவப்பா காணப்படுகிறது. அது ஒரு 4-5 நிமிஷம் தான் இருக்கும். வேணும்னா நீங்க கன்னியாகுமரிக்கு போய் பாருங்க. அங்கதான் இந்த சமுத்திரத்துல சூரியன் உதிக்கிற காலத்துல இதுக்காக செலவு பண்ணிட்டு போறா. போற அன்னைக்கு அங்க வேகமா இருக்கு சூரியோதயம். என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம்தான். அங்கே என்ன இருந்தாலும் பார்த்துட்டு வரணும், நிச்சயமா போக வேண்டியதுதான். என்ன பண்றது, அங்க போய் பார்த்தேன்னா அந்த சூரியன் உதிக்கிற காலத்துல எங்கேயும் உலகம் முழுக்க சிவப்பாக காணப்படுகிறது. இது சிவப்பாக காணப்படுகிறது எவ்வளவு நேரம் இருக்கு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆயிடுச்சு. அந்த சிவப்பா இருக்கிறத மஞ்சளான கலர் உலகம் முழுக்க மஞ்சளாக பூஜைப்படுறது. அதுக்கும் கொஞ்ச நேரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை வெள்ளையும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது, ஒரே பிரபகம்.
அதுக்கப்புறம் 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க சூரியனை பார்க்கவே முடியாது, கண்ணை கூச்சு. முதல்ல உதிக்கிறது எப்படி இருக்க? சிவப்பாக இருக்கு. இது பிரகிருதியினுடைய திருஷ்யம், சாஸ்திரநாமத்துல சொல்றது இல்ல, நேச்சர்ல இப்படி ஏற்படுறோம். இதை பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். வேணும்னா நாளையில இருந்து ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூரியோதயம் முன்னால சிவப்பாக இருக்கும், உலகம் முழுக்க சிவப்பா இருக்கு, ஆகாசம் முழுக்க சிவந்ததாக இருக்கும். இதத்தான் என்ன சொல்றா, நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தால் உங்க இதயத்துல சிவப்பாக காணப்படும். நம்ம சரீரத்துக்குள்ள அந்த சிவப்பான ஒரு ஒளி வரும். அந்த சிவப்பான ஒளி வந்ததையானா நம்ம நல்ல வழியில இருக்கோங்கிறதுக்கு அடையாளம். நிஜாருண பிரபா பூர மத்திய பிரம்மாண்ட மண்டலா. இது இந்த அர்த்தம் எதற்காக சொல்றது? வாழ்க்கையில எடுத்துக்கொண்டதான பாதை என்ன இருக்க, இவன் வாழ்க்கையில அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துன்னு சொல்ற சாதனையில முன்னுக்கு வர்றதுக்கு முதல் அடையாளம் அப்படி. அதான் இந்த நாம அம்பாளுடைய ஸ்தூல சரீரம் சொன்னதுமே அடுத்ததாக சொல்ற. இதுக்கப்புறம் இந்த நாம எங்க சார் கொண்டு வந்து உங்களை விடுறது? முதல்ல இங்கே சொன்னா நிச்சயமா இதனுடைய முடிவு இருக்கணுமா இல்லையா? முடிவு என்ன சொல்றது? நான் தான் அதனையே சூச்சனை பண்ணேனேங்கிற வாழ்ந்த இடத்துகள் என்ன இருட்டுல பொருள் எல்லாம் என்ன ஒண்ணும் இல்லை, எல்லாம் மொழி போயிடும். அதே போல ஆரோக்கியத்துல எங்க பார்த்தாலும் சிவப்பு தான் தெரியுது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்களோ எதிராளோ எல்லோருமே ஒரே சிவப்பா தான் இருக்க, வேற ஒண்ணும் இல்லைன்னா அந்த துவைத்தம் எல்லாம் என்ன உண்டா போயிடுது. நான் வேற, நீங்க வேற, பார்க்க வேண்டியதான பொருள் வேற, பார்க்கிறவன் வேற, இப்படிங்கிற ஒரு துவைத்தமே இல்லாமல் எத்திர எத்வைதம் இவ பவதி ததிதர இதரம் பஸ்யதி ததிதர இதரம் திருணோதி. எங்கு ரெண்டு இருக்கோ அங்கேதான் விவகாரம். ரெண்டே இல்லையில ஒன்னாதானே இருக்கு. எத்ரத்வஸ்ய சர்வமாத்மை வாபூத் தத்கேனகம் பஸ்யேத் கேனகம் சுணுயாத் கேனகம் விஜானியாத். எல்லாமே ஒன்னா போயிடுது. அம்பாளை தவிர ரெண்டாவது ஒண்ணும் காணல. ரெண்டாவது பொருளே இல்லைன்னா காணலைன்னா அவ்யவகாரியமான ஒரு நிலைக்கு வந்து விவகாரத்துக்கு அதீதமான ஒரு நிலை. இதனால நான் வேற, மந்திரம் வேற, மந்திரத்தை ஜபிக்கணும் வேற, இதனால அம்பாளை பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும்னு எல்லாமே சிவப்பா தானே இருக்க. அந்த அத்வைத நிலையில அத்வைதாத்மா அனுபூதி வரக்கூடியதான நிலையில வேற ஒண்ணும் இல்லை சார், இது ஒண்ணுதான் இருக்கு. எங்க ஆரம்பிச்ச? சிவப்புல ஆரம்பிச்ச. லௌகித்யமேதஸ்ய தத்வஸ்ய விமர்த்தா ஸ்ரீ குரு கர்ம காரண பூதா சக்தி. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாவனோபனிஷத்துல. விவகாரம் என்ன? அந்த அத்வைதாத்ம நிலைக்கு கொண்டு வந்து விடுறதுதான் இது. வெறுமன உபாசனையில ஆரம்பிச்சு, இது வெறும் உபாசனை இல்ல, இது அகங்கிரகோபாசனை. அகங்கிரகோபாசனைன்னா கடைசியில ஒண்ணுதான் நிக்கிறது. அந்த அகமகம் எனக்கூடியதான ஸ்வரூபம். அகம் யாரு என்று பார்த்து அகம் பிரம்மான்னு முடிச்சு, அகம் வேற பிரம்மம் வேறன்னு இல்ல, இருக்கிறது ஒரே. இங்க கொண்டு வந்தது நிஜாருண பிரபா போற மத்திய பிரம்மாண்ட மண்டலா. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்மா அப்பா ஆத்துக்கார குழந்தைகள் வீடு காரு எத்தனை வித்தியாசங்கள் நமக்கு ஒண்ணும் இல்லை சார். இல்ல ஒரே சிவந்ததான ஒரு ஸ்வரூபம், ஆனந்ததான ஒரு ஸ்வரூபம், மனசுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுல பாருங்க எல்லாம் ஒரே கவலை என்ன அப்படி ஒரே ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தம் வேற, ஆனந்தி வேற, ஆனந்தத்தை அனுபவிக்கிறது வேற இன்னும் கிடையாது. ஒரே ஆனந்த விக்கிரகா, அந்த ஸ்வரூபத்தை நாம் அடைகிறோம். ஆகையால் தான் இந்த நாமாவை இப்படி சொல்லிருக்கு. நல்லா இருக்க. இந்த நாமத்தான் ஆச்சாரியாள் எப்படி இதை அனுபவித்த? இதே நாம ஸ்வயாஹ்ருத்வாவாமம் வபுர பரித்ருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே கிருதமபூத் யதே தத்வத்ரூபம் சகலமருணாபம் திருநயனம் குதாப்யாமானம் குட்டிலசி சூடாலமகுடம். அம்மா என்னமோ இங்க தகராறு நடந்திருக்குங்கிறார். ஏன்னா நான் பார்வதி பரமேஸ்வரால் ரெண்டு பேரை பார்த்துட்டு இருந்தேன். பிரகாசம் விமர்சம்னு ரெண்டு ஸ்வரூபம் இருந்தது.
ஒளி ஒண்ணு ஒழிக்கப்படுகின்றதான பொருள் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல அப்படித்தான் இருந்தது. சிஷ்யன் வேறு குரு வேறு. இந்த சிஷ்யனானவன் குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணினார். இது உபதேசம் பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னு அந்த சிஷ்யனானவன் தன்னை மறக்க ஆரம்பிச்சார். தன்னை மறந்தா பரவாயில்ல, சாஸ்திரத்தையும் மறந்தான். இப்பதானே நடக்கிறது ரொம்ப பேருக்கு. குருதான் சாஸ்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா என்னடா தன்னை மறந்தார், சாஸ்திரத்தை மறந்தார், கடைசியில குருவையும் மறந்தார். என்ன சுவாமி இப்படி ஆகுது? நசிஷ்யோ நசிஷ்டா நசாஸ்தா நசாஸ்திரம். அது என்ன இது இருக்கு? ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோ. என் நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விடுறான் அந்த அப்பாவுடைய ஸ்வரூபம். அதனால என்ன முதல்லயே ஒரு பகுதியை சாப்பிட்ட பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஒரு பாகம் இருந்தது, அந்த பாகத்தை நீங்க எடுத்துங்க. அது எப்படி நீங்க பண்ணிட்டாரோ ஒரு பகுதி உள்ள போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் என்ன வாப்போஹோ அபரித்ருப்தே மனசா. என்னதான் இருந்தாலும் ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன் வச்சுட்டு நீ பாதி கொடுத்து சாப்பிட்டாலும் இவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் போறல உங்களுக்கு. இந்த அத்வைதிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா சரி, உலகமே போயிடுவான், சொல்றவனே போயிக்கிறான். உலகம் போயிருந்தவன் அப்புறம் குருவே போய் சாஸ்திரமே போய் என்ன இருக்குன்னு நான் மொத்தம்தான் உண்மைங்கிறான். அது மாதிரி என்ன இருக்கு விவகாரம். என்ன பண்ண இன்னொரு பாதி சரீரம் பரமேஸ்வரன் இருந்தது, அதையும் சாப்பிட்டாள் அம்பாள். ஸ்வயாகிருத்வா வாமம். ஒரு பகுதியானது இடது பகுதியானது நீ பரமேஸ்வரனுடைய இடது பகுதியை தாங்கள் முன்னாலேயே சாப்பிட்டாள். இன்னும் இருக்கக்கூடியதான் இன்னொரு பகுதி இருப்பதில்ல, அதையும் வபோஹோ அபரித்ருப்தே மனசா. உங்களுக்கு திருப்தி இல்லை. என்ன இந்த ஜீவனுக்கு இந்த துவைத்தமே இருக்கக்கூடாது. துவைத்தம் இருந்தா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். என்ன பிரம்மலோகம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், வேண்டாமே அவனுக்கு அத்வைத நிலை வரட்டுமே அப்படின்னு நினைச்சுட்டு சரீரார்த்தம் சம்போ அபரமதி தங்கே கிருதமபூத். இன்னொரு சரீரம் இருந்தது பார்த்தீங்களா, அதையும் சாப்பிட்டு போல தோன்றது. எப்படி பார்த்தேன் நீங்க? எதேதத்வத் ரூபம், உங்களுடைய ரூபமானது சகலம் அருணாபம். சகலம் அருணாபம், எல்லாமே ஆருண்யமாக இருக்கு. இந்த மந்திரத்துல அகார ரேக ஈகாரம் பிந்து இங்க சொல்லப்படுறது. அதான் சகலம் அருணாபம். சகலம் அதுக்கப்புறம் ஹ்ரீ, அதான் மந்திரம். சகலம் அருணாபம் திரிநயனம் நிஜாருண பிரபா பூரமச்ச பிரம்மண்ட மண்டலா. அந்த திரிவித்யா பிரணவமா இருக்கக்கூடியதான ஹிரீங்காரத்துல எல்லா பிரபாவமும் போயிடுது, மூழ்கி போயிடுது. சகலம் அம்பாண்டிய சொல்லும். நீங்க என்ன சொல்ற? இதுதான் வேதாந்தங்களை சொல்லும் பொழுது பாதாயாம் சாமானாதிகரண்யம் சொல்றது வழக்கம். எது சகலமாக காணப்பட்டதோ அது கடைசியில ஹிரீங்காரமாகத்தான் இருக்கு. எது வெவ்வேறாக காணப்பட்டதோ அது என்ன இருக்கு? ஹிரீங்காரம் தான். அத்வைத வித்யே துவைத வித்யாத்வ சித்தி பூர்வகத்வாத். துவைத வித்யாத்வம் தெரிஞ்சாலே அத்வைதம் சித்திக்கும், அத்வைதாத்ம நிச்சயம் வரும். அந்த அத்வைதாத்ம நிச்சயம் எப்படி? இந்த துவைதமானது சகலமாக வெவ்வேறாக தனித்தனியாக தாங்கள் எதை பார்த்து கொண்டிருந்தேனோ அதெல்லாம் இருக்கிறது பக ஒண்ணுதான். நிஜாருண பிரபா பூரமச்ச பிரம்மண்ட மண்டலா எதே தத்வத்ரூபம் சகலமருணாபம் திரிநயனம். இந்த திரிநயனம்னு சொல்லியிருக்காரு. என்னது? சோமசூரிய அக்னிலோச்சனா. எல்லா ஜோதிஷங்களும் இந்த ஜோதிஷக்குள்ள ஒன்னா போயிடுவோம். சூரியன் என்ன, சந்திரன் என்ன, அந்த நெருப்பு என்ன, அந்த மூணும் அம்பாளுடைய சிவப்பான நிறையில வந்தாச்சு. குச்சாமானம்ரம் என்ன ஆயிடுச்சு? அம்பாள் கொஞ்சம் அந்த ஸ்தலங்களுடைய பாரத்தினால கொஞ்சம் முன்னால குனிஞ்சு நிற்கிறாளாம். ஸ்திரீகளுடைய ஒரு சுபாவம் என்ன? குனிஞ்சு நிக்கணும், குனிஞ்சுதான் இருக்கணும், முன்னால கொஞ்சம் வளைஞ்சு இருக்கணும். அப்படி எனக்கும் சமானம் உண்டான்னு இப்படி இருக்கப்படாது. பழைய நாள்ல ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுத்தது இருந்தா இப்போ அப்படி இருக்கான்னு வெச்சு போமே. நமக்கு என்ன குச்சாபிராமானம்ரம் ஊட்டியில சூடா லமகுடம், அந்த தலையில அந்த சந்திர முகுடத்தோடு இன்னைக்கு காணப்படுறது அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னாரு. இதே அம்சத்தான் அங்கே சொல்லிட்டார். ஆகையா இந்த மந்திரத்துக்கு ஸ்வரூபத்தை சொன்னோம். தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு ஜுஷ்டாம். தாம் அக்னிவர்ணாம், அம்பாள் எப்படி இருக்கா?
அக்னிவர்ணாம் தபசாத்வலந்தீம் ஜுவால வருது வைரோச்சனீம் கர்ம பலேஷ ஜுஷ்டாம் அப்படின்னு எதை சொல்லியிருக்கோ அந்த ஸ்வரூபம் தான் இந்த நாமாவில சொல்லுது. வேதங்கள் இதைத்தான் சொல்லுது. சிந்தூராருண விக்கிரகம் பிரணயனம் மாணிக்க மௌலிஸ்வர துந்தூராருண விக்கிரகம் சொல்லல. இந்த ஸ்வரூபத்தை தான் சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. அருணாம் கருணா தரங்கிதாட்சியம் திருலபாசங்குஜ புஷ்பபாணதாபாம் அருணாம். அந்த ஆருண்யம்னு என்ன சொல்ற? கருணா தரங்கிதாட்சியம். அந்த ஆருண்யமானது காருண்யத்தை சொல்றதாம். மனுஷால காப்பாற்றணும் எனக்கூடியதான காருண்யத்தை உடையவள் அம்பாள். அதை சொல்றது இங்க. ஆயால் நிஜாருண பிரபா போல மத்திய பிரம்மாண்ட மண்டல இந்த நாமாவை தினந்தோறும் ஸ்மரிக்கிறோம். ஏன்னா நம்ம தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கவே யாராவது காப்பாத்தினாதான் மேல போக முடியும். விவகார தசையில காப்பாத்துறவங்க யாருக்கு, காப்பாற்றப்படுவது யார், அதான் ஞானம் வந்த தசையில எல்லாம் அப்புறம் எல்லாம் பேசுவாங்க. பரீட்சை பாஸ் பண்ண அப்புறம் அடுத்த ஒரு வாட்டி உனக்கு என்ன மண்டு தெரியாதுமா, இவன் போன வருஷம் கஷ்டப்பட்டான், அது சகஜம். அதே மாதிரி விவகார திசையில நம்ம இருக்கும் பொழுது தேசாமகம் சமுத்தா மிருத்யு சம்சார சாகராது நம்மளை கை தூக்கி விடப்படாதா அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். அதனால தினந்தோறும் என்ன பண்ணணும்? இந்த நாம காலம் எழுதி ஸ்மரிக்கணும். அம்மா காப்பாத்து நிஜாருண பிரபா பூர மத்திய பிரம்மாண்ட மண்டலா. இப்படி இதான அப்புறம் கம்பகா சோக புன்னாக சௌகந்திகல சொற்கதா. இப்ப இதுக்கு பாக்கியம் பார்ப்போம். நிஜா ஸ்வகீயா தனக்கே உரித்ததான பார்க்கணும். இந்த ஆருண்யம் வேற யாரதோ கடன் வாங்கிட்டு வரல. பரமாத்மாவனுடைய ஜோதிஷ சூரியன் வாங்கிட்டு இருக்கார், சந்திரன் வாங்கிட்டு இருக்கார், அக்னி வாங்கிட்டு இருக்கார். அதனால்தான் யதாதித்யகதம் தேஜா ஜெகத்பாபயதேகிலம் யச்சந்திரமசி யஜ்ஜாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் இருக்கிற ஒளியோ, சந்திரன் இருக்கிற ஒளியோ, நெருப்பு இருக்கிற ஒளியோ எல்லாம் நமதானே அப்படின்னு அப்படின்னா இந்த ஒளியை அவ வாங்கிட்டு இருக்கா. அதனால அவளும் ஒளிக்கிறா. சூரியனுடைய ஒளி வந்ததையானால் அது கண்ணாடியில போட்டுகளையானால் உங்க ஆத்துக்குள்ள சமத்துல ஒளிக்கிறது, வெளிச்சம் வருது. அது என்ன? சூரியன் தான். சூரியனுடைய ஒளி கண்ணாடியில பட்டு அங்கே விழுந்த மாதிரி அந்த பரமாத்மான தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர்ஹோபாச தேவரதம் அப்படின்னு ஜோதிஷுக்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் இருக்க. அந்த ஸ்வரூபம் தனதானது. அதான் ஸ்வப்பிரகாசம். இன்னொரு ஒளியால் ஒழிக்கப்படாமலேயே மற்ற எல்லாவற்றையும் ஒழிக்கிறது. அந்நியன அவபாசகத்வே பேதர சகல பாசகத்துவம். தர்க்கம் வார்த்தை இப்படி சொல்லுவோம். என்ன இந்த புரியப்படாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால என்ன விவகாரம்? இன்னொன்னால் ஒழிக்கப்படாமல் தான் எல்லா மற்றவைகளை ஒழிக்க கூடியது. அப்படிப்பட்டதான ஸ்வப்பிரகாசம் எங்க அம்பாள். அதனாலதான் நிஜா ஸ்வகீய தனதையான யோ அருண பிரபாயாக ரக்திம காந்தே பூரா பிரவாக. அது எங்கேயும் அந்த சிவப்பான நிலை. தஸ்மின் மஜ்ஜந்தி ததபேதேன பாசமானானி. அதை விட வேறாக தோணுவதில்லை. எல்லாம் அதுதான் தோன்றதுன்னு. பிரம்மாண்டானாம் மண்டலானி. பிரம்மாண்டங்கள்னா அந்த பிரம்மாண்டம்னு சொன்னா லோகங்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு லோகத்திலையும் இருக்கக்கூடியதான தனித்தனி மண்டலங்கள். இந்த ட்ரெயின்ல போயிட்டே இருந்த பழைய நாள்ல அங்க வெளியில பார்த்தேன்னா அந்த மினுமினு பூச்சின்னு ஒண்ணு இருக்கும், ஃபயர் ஃபிளைன்னு சொல்லுவாரு. அது மட்டும் ஒரு செகண்ட காணப்படும், அப்புறம் மறந்து போயிடும். அது மாதிரி அந்த மினுமினு பூச்சி மாதிரி இருக்குமா? அங்கேயும் கருப்பா இருக்கக்கூடியதான இருட்டுல ஒரு செகண்ட் ஒரு பூச்சி காணப்படும். இங்க அதுவும் இல்ல, எங்க பார்த்தாலும் சிவப்பத்தான். அதனால பிரம்மாண்ட மண்டலானி யஸ்யாஸ்தா. அதுக்கப்புறம் பிராதகாலே சௌபாகியாதி ஞாச விசேஷேஷு. சில ஞாசங்கள் இருக்க, சௌபாகியாதி ஞாசங்கள்னு. இந்த சௌபாகியாதி ஞாசங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இப்படி அம்பாளை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. சௌபாகியாதி ஞாச விசேஷேஷு யாதிருஷம் தியானம் விஹிதமஸ்தி. எப்படிப்பட்டதான தியானமானது சொல்லப்பட்டிருக்கோ தாதிருஷ ரூபவதி இத்யர்த்தா. இந்த சௌபாகிய ஞாசம்ங்கிறது ஜெகத் அருணம் விபாவயன், உலகம் முழுக்க அப்படியே அருணமா பார்த்து பிரவத் சுதாரதாம். உங்க சகசிரார மண்டலத்தை அமிர்த பெருகு ஏற்பட்டா போலையும்
சரீரம் முழுக்க சுதா சிந்தோர் மத்திய சுரா சுதாதாராசாரை அப்படின்னு உடம்பு முழுக்க அப்படி சின்னது ஜலமானது உடம்பு முழுக்க வியாபிச்சா போல ஒரு தியானம் சொல்லப்படுறத அந்த தியானம் மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு. தாதிருஷ ரூபவதி அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. இதத்தான் நான் அந்த மந்திரத்தோட சொன்னேன். சப்பகா சோக பொன்னாக சௌகந்தி கலகா. அடுத்தது அம்பாள் எங்கிருந்து உண்டானாள்? அம்பாளுக்கு பெருமை கிடையாது, நிச்சயமாச்சு. நிச்சயமான ஸ்வரூபத்துக்கு பிறவி இருக்குமா? ஜாதஸ்தி துருவோ மிருத்யோ, பறந்தால் போகணும், பிறவியே இல்லையே. அவ பறந்தேன்னு சொன்ன இல்ல. சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா சொன்ன. சிதக்னியில இருந்து உண்டானா? சிதக்னியில இருந்து எப்படி சார் உண்டாவாள்? அதான் நெருப்புல இருந்து ஏதாவது உண்டா? நெருப்புல இருந்து ஜலம் உண்டாகும் இல்லையா? அக்னே ராபஹா, நெருப்புல இருந்து ஜலம் உண்டாகுமா? அனாவசியமா கதை விடுறல. நெருப்புல இருந்து ஜலம் உண்டாச்சா நெருப்பு அணைஞ்சா போயிடும். இல்ல இல்ல, இந்த நெருப்பு அணையாதுங்க. ஒத்துக்க மாட்டேன். ஆகும் நெருப்புல இருந்து ஜலம் எப்படி சார் உண்டாகும்? புரியலையே. இவன் என்ன பண்ணினான் தெரியுமா? நான் வெளியில போய் 1 hour சுத்திட்டு வந்தேன் வெயில்ல. அப்படி சுத்திட்டு வந்தான், உடம்பு முழுக்க வேத்து போட்டுறது. அது நெருப்புல போய் வந்தேன்னா உடம்புல இருந்து புகை தான் வரணும், ஜலம் வந்திருக்கேன். அதான் சார் நெருப்புல இருந்து ஜலம் வந்ததுன்னு. இப்படியா பாடம் சொல்லி கொடுக்கறது? என்னதான் பிராக்டிகலா பாடம் சொல்லி கொடுத்தாரோ இப்படி நெருப்புல இருந்து ஜலம் உண்டாச்சு. உபனிஷத்து சொல்லல, நான் சொல்லல. சாந்தோக்கியத்துல இப்படி உண்டாகிறது அப்படின்னு சொல்றது. அப்படின்னு ஆரம்பிச்சு ஜலங்களை உண்டு பண்ணிட்டுன்னா நெருப்புல இருந்து ஜலம் எப்படி சார் வரும்? இப்படின்னு கேள்வி கேட்கல பதில் சொல்லு. அதே மாதிரியே அம்பாள் எங்கிருந்து சார் உண்டானாள்? உங்களுடைய சைத்தன்யம் எனக்கூடியதான அக்னியிலிருந்து உண்டானாள். சைதன்யம்ங்கிற ஒரு அக்னி என்னது? அதான் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்துக்கு தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு அந்த சைத்தன்யம்ங்கிற அக்னியிலிருந்து உண்டானாள். சைத்தன்யம்ங்கிற ஒரு அக்னியிலிருந்து உண்டானாள்னு சொன்னேன்னா சிதக்னியிலிருந்து உண்டானாள்னு சொன்னேடையானால் அந்த சிதக்னி இருக்கிற இடம் என்ன? எங்கும் தான் இருக்க. சர்வ வியாபகமான பிரம்மம் ஒரு இடத்துல இருக்க, ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல. உலகம் முழுக்க வியாபிச்சு இருக்க. அவ எங்க உண்டானாள்? இல்ல, உங்க மனசு. உங்க மனோவச்சின்ன சைத்தன்யம் இருக்கே, அந்த கரணாவச்சின்ன சைத்தன்யம். அந்த கரணத்தினால சூழப்பட்டதான சைத்தன்யம். குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா போல உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழியில இருக்கக்கூடியதான பிரம்ம சைத்தன்யம் அந்த இடத்துல இருந்து உண்டாட்டான். எப்பொழுது உண்டாச்ச? அந்த அம்பாளுடைய சுரூபம். நீங்க ஆச்சாரிய இடத்துல மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு நீங்க ஜபம் பண்ண தொடங்கின உண்டாயிட்டாங்க. சிதக்னிகுண்ட சம்பூதா, உங்க இதயத்துக்குள்ள உண்டானாலும் இல்லையோ? எங்க இருந்து சார் உண்டானால்? சிதக்னி குண்டத்தினர், அக்னி குண்டத்தினர். இந்த சிதக்னி குண்டம் என்னது? சிதக்னி இருப்பிடம் எது? உங்க இதயத்துக்குள்ள அந்த கரணாவச்சின சைத்தன்யம் மனதுன்னு வச்சுப்போம். அப்படியெல்லாம் வேண்டாம், மனதுக்குள்ள. இந்த மனதுக்குள்ள அப்படியே இந்த பக்தியோட இருக்கலாம் இல்லையா? நீங்க அந்த ஸ்ரத்தா பக்தியோட கூடி இருக்கக்கூடியதான மனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வரலாம். மேல வரும் பொழுது முதல்ல எது சார் பார்ப்பேன்? நீங்க அம்பாளுடைய கிரீட்டத்தை பார்ப்பேன். அதுக்கப்புறம் கூந்தலை பார்ப்பேன். அதற்கு பிறகு தலைமுடிய பார்ப்பேன். அதுக்கு பிறகு நெத்திய பார்ப்பேன். அதுக்கு முன்னால புருவங்களை பார்ப்பேன். அதுக்கு முன்னால கண்களை பார்ப்பேன். அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் வரணும். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல எப்படி பாதாதி கேசாந்தம் சொல்லல, கேசாதி பாதாந்தம் சொல்லு. ஏன் சார் இப்படி சொல்லியிருக்கு? உங்க மனசுல அம்பாள் தோன்றதோ இல்லையோ, தோணும் பொழுது எப்படி சார் சொல்லணும்? முதல்ல இருந்து கிரீட்டம் தோணும், அதுக்கப்புறம் கூந்தல், அதுக்கப்புறம் நெச்சி, அப்படின்னா வரும். பாதம் வரைக்கும் கூட புல்பா கூர்ம பிரபதான்விதா நகதீதி நமஜனமோகுடா பதத்வய பிரபாஜால பராக்தத சரோருஹ சிஞ்சானமணி மஞ்சீர மண்டி சக்தி பதாம்புஜா மராளி மந்தகமன மகாலாவண்ய தேவதி. இது வரைக்கும் இங்க தலையில இருந்து ஆரம்பிச்சு முதல்ல என்ன சொல்லணும்? தலையில இருந்து சொல்லலாம். எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறேன்? சிதக்னியிலிருந்து தான் பிறந்திருக்கலாம் இல்லையா? இந்த சிதக்னியிலிருந்து பிறந்ததான ஸ்வரூபம் சோபாதிக ஸ்வரூபம். நிருபாதிகமான பிரம்மம் இல்லை.
நிருபாதிக பிரம்மத்தை அறியத்தான் முடியுமே தவிர உபாசனம் பண்ண முடியாது. அங்கே அறிபவன், அறிவிக்கும் பொருள், அறிபவர், இவை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ததே கோவசிவ கேவலேகம், அதான் எத்தனத்துவத்தை சர்வமாத்மைவா பூத் சொன்னேன். யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதா தத்ர கோமோஹஸ்தோகா ஏகத்வமனுபத்யதா. எல்லாம் ஒன்னா வருவது, இது சோகம் எது மோகம் எது தனியா இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிட்டது. அந்நிலையானது நமக்கு வேண்டாம். இப்ப அது தானா வரும், நம்மகிட்டே எதுக்கு புதுசா வர வேண்டாம். ஆனால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான கவலைகளும் துன்பங்களும் பீடைகளும் இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகணும். அதுக்கு அம்பாளுடைய சோபாதிகமான ஸ்வரூபம் வேணும். அந்த சோபாதிகமான ஸ்வரூபம் ஆரோக்கியமாக முதல்ல சொன்னேன். இப்பொழுது என்ன சொல்றேன், அந்த அம்பாள் தோண ஆரம்பிச்சா உங்க இதயத்துக்குள்ள நீங்க உள்நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த முகசமா ராஜ்யா பகிர் முகத்து துர்லபா அந்த நீங்க உள்ளூர பார்க்க தொடங்கினாலையான தஹரோஸ்மின் அந்தராகாசா, ஹிருதயத்துக்குள்ள தஹராகாசம் இருக்கு. அந்த தஹராகாசத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளை தேடணும். ததன் வேட்டவ்யா தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யா சொல்றது சாந்தோக்கியம். பாருங்க, அந்த தஹராகாச ரூபிணி அம்பாள் தஹராகாச ரூபமாக தோன்றா. அந்த தோணும் பொழுது எப்படி தோன்றாளா, அம்பாளுடைய கூந்தல், அந்த கூந்தலுக்கு மேல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் தம்பக அசோக புன்னாக சௌகந்தி கலசத்கட. தம்பக புஷ்பம், இந்த தம்பக புஷ்பம் தான் ஷண்பகம்ங்கிறீங்க. தெலுங்குல சம்பங்கியும் வா, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிடுதுல, என்ன பண்றது. சம்பகம் வா, சம்பகம் வா, சம்பங்கியும் வா இருக்கட்டும். ஆனா அந்த ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் விசேஷம் உண்டு. அசோக அசோக புஷ்பம், புன்னாக புன்னாக புஷ்பம், அதுக்கப்புறம் என்ன சௌகந்தி கலசத்கட. சௌகந்திகம்னா செங்கல் நீர்னு ஒரு அர்த்தம், அல்லது தாமரைன்னு ஒரு அர்த்தம். இப்படி இந்த புஷ்பங்களுடன் பிரகாசிக்க கூடியதான கூந்தலை உடையவள். இப்ப எப்படி சொல்லிருக்கேன், அம்பாளுடைய முதல்ல என்ன தோணித்து, புஷ்பங்கள் தோணித்து, இன்னும் கூந்தல் தோணல. கூந்தலுக்கு மேல அப்படி முடிச்சு வச்சிருக்க, அந்த புஷ்பங்கள் தான் தோன்றது. இது அடுத்த நாம வர சொல்லும் பொழுது எப்படி முதல்ல புஷ்பம் தோணிச்சு சார், வேற ஒண்ணும் ஏன் தோணலேன்னு அடுத்த நாம வந்து சொல்ல. என்ன இப்பவே சொல்லிட்டா, அந்த புஷ்பங்கள் தோன்றதுங்கிறல புஷ்பங்கள் என்ன சொல்றது. இந்த வேதத்துலதான் முதல்ல இந்த புஷ்பங்களுடைய பலத்தை பத்தி சொல்லிருக்கு. புஷ்பங்கள் இருக்கே, பகவான் இருக்கே சார் புஷ்பத்தை பூஜை பண்றேன். ஏன் அம்பாளுக்கு எதையாவது பூஜை பண்ணலாமே. லட்டு வச்சு பூஜை பண்ணதா, ஒரு 100 லட்டு 108 லட்டு பண்ணி ஒவ்வொரு லட்டு பூஜை பண்ணுங்களா, வேண்டாம் பிரகிருதி செய்யணுமா விகிருத்தி செய்யணும், லட்டுவால பூஜை பண்ணுங்க, மைசூர் பாக்கோட பூஜை பண்ணு, உங்களுக்கு சாப்பிட்டா 308 பண்ணா போல இருக்குன்னு. அதை விட்டுட்டு என் புஷ்பத்தினால பூஜை பண்றேன். இது கொஞ்சம் நம்ம யோசனையே பண்றது இல்ல. பெரியவா அப்படின்னா நான் அப்படி பாட்டியை கேட்டேன்னா உமால நான் அசடு இல்லை, என்ன எங்க பெரியவாள நான் கேட்கல, அவ சொன்னதான் நான் பண்ணினேன். ரொம்ப அது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியும். அது குழந்தை கேட்கறது, ஏன் புஷ்பத்தோட பூஜை பண்றேன்னு சொன்னா, எங்க பாட்டி பண்ணினா நான் பண்ணினேன், எங்க தாத்தா பண்ணினா நான் பண்ணினேன், எதுக்கு புஷ்பத்தோட பூஜை பண்றேன், அது ஒரு அர்த்தம். வேதங்கள் சொல்றது இந்த புஷ்பங்களானது மனிதனுடைய சரீரத்துக்கும் அவனுடைய மனசுக்கும் உபயோகப்படுகிறது. பகவானுடைய சிருஷ்டியில புஷ்பங்கள் இருக்க, அந்த ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு விசேஷத்தை கொடுக்கறதாம். இந்த ஷண்பக புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்றது, மனுஷியாளுக்கு சாதாரணமாக ஸ்திரீகளுக்கு சொல்லலாமோ தெரியல, வேதத்துல இருக்கிறதா சொல்ற விடுங்க. அவன் என்ன சொல்றாளா, அவளுக்கு சாதாரணமாக டிப்ரெஷன் வருவான், நம்ம குறைக்கல்னு ஒரு எண்ணம் வருமா அவனுக்கு. அந்த எண்ணம் வராம இருக்கணுங்கிறதுக்காக இந்த சண்பக புஷ்பம் உபயோகப்படுத்தணுமா. இது இருந்தது ஏனால் நானும் வசதி, அம்பாள் என்னையும் காப்பாற்றுவாங்கிற ஒரு தைரியம் வரும். ஆகையால் அந்த தைரியம் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வரப்படாது, நான் வசதிங்கிற ஒரு அபிப்பிராயம் வரணுங்கிறதுக்காக சண்பக புஷ்பத்தை பூஜை பண்ணணுமா. அந்த புஷ்பத்துல அசோக புஷ்பம் அது பேர்லயே இருக்கு. இது இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறா பார்த்தீங்களா, நிஜமா கவலை வந்தா கவலைப்பட வேண்டியதுதான். சில பேர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்ப அதுக்காக கவலைப்படுவோம். ஆன பிறகு பார்த்துக்கோ சொல்ல கேட்க மாட்டாங்க, ஆயிடுவோம் சார் நம்ம பரீட்சைக்கு எழுதுறோம், ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நம்மள வந்து வெயிவாளே இல்லை, எழுதி ஆயிடும், அவனும் ரிசல்ட் கொடுக்கத்தான் போறான்.
கர்ப்பமும் வந்தார், அது இறக்கிட்டுதானே ஆகணும். என்ன ஆகுமோ என்ன கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதான் இல்லாததுக்கெல்லாம் கவலைப்படுறதுன்னு சில பேரு. அது போகணுங்கிறதுக்காக அசோக புஷ்பம். வஸ்துதா உங்களுக்கு சோகம் இல்ல, வியாபாரிகமாக சோகம் காணப்படுகிறது என்கிறது காமிக்கலாம் அசோக புஷ்பம். அதனாலதான் அசோக வரத்துல கொண்டு வந்து சீதையை வச்சாராம் ராவணன். தெரியாம அவன் வேணும்னு வைக்கல. அசோக வண்டிக்கான நியாயம் ஏன் அசோக வரத்துக்குள்ள வச்சிருந்தேன், வாழ வரத்துக்குள்ள வச்சிருந்தா ஏன் வாழ வரத்துக்கு இழப்பேன், ஆழ வரத்துக்கு வச்சிருந்தா என் பிள்ளை யாரும் ஆழ வரத்துக்கு வச்சிருந்து கேட்பேன். விவகாரம் இல்லைன்னா அது ஒரு காரணம் இல்லைன்னு ஒரு சமாதானம் சொல்லிக்க ஒரு வியாக்கியானத்துல. அசோகவனிக்கான நியாயம் ஏதோ பை மிஸ்டேக் ஏதோ ஒரு இடத்துல சான்ஸ் வச்சுட்டா சார். ஆனா அப்படி இல்லை, சோகமே இல்லாத சோக காரணமா இல்லாத சந்தர்ப்பத்துல சோகத்தை அனுபவிச்சிருக்காய் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் அசோகம். நாமும் அப்படித்தான். அந்த அம்பாள் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலை பண்ணணும், காமாட்சிகாடமபலம் என்னையும் காப்பாற்றுகிற தெய்வம் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலை பண்ணணும், எல்லாவற்றையும் சரணாகத தீனாஸ்த பவித்ரான பராயணே சர்வத்திய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு அம்பாள்கிட்ட சமாதானம் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு நீங்க கவலை பண்ணணும். இருந்தாலும் மனுஷனுடைய சுபாவம் கவலைப்பட்டுட்டே இருப்பான். இந்த கவலை யாருக்கு அதிகம்னா ஸ்திரீகளுக்கு தான் அதிகம். சொல்லவும் மாட்டா, வெளியிலையும் சொல்ல மாட்டா. அது என்னமோ ஒரு அபிப்பிராயம். அது இருக்க விஷயம் சொல்லிவிட்டா சரி போயிடுமே. உள்ளூரியே குமுண்டே இருந்துருவா. ஒரு 10-15 நாள் அனுப்புறோம், என்ன ஆச்சுன்னு கேட்டா மெல்லமா விடுவா. ஆனா இது 15 நாள் முன்னே சொல்லியிருந்தா நான் தவறு சொல்லியிருப்பேனே, அதுக்காகத்தானே சொல்லலைங்கிற விவகாரம் எத்தனை ஆச்சுன்னு. இந்த இல்லாததுக்கு கவலைப்படுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தோட்டம் இல்லாத இடத்துல தோட்டம் இருக்கு, அது போயிடுமா இந்த அசோக புஷ்பத்தினால பூஜை பண்ணின. அப்புறம் புன்னாகம், இந்த பாட்டுலயும் புன்னாக வராளின்னு ஒரு ராகம் ஒண்ணு. அதே மாதிரி இந்த புன்னாகம்னு என்னென்ன ரகசியமாக எல்லாவற்றையும் இந்த பாம்பு மாதிரி கோபத்தை வச்சுக்கணும். அந்த புன்னாகம் அது போகணும் மனுஷால். அது இருந்தா அது அந்த கோபமானது சுவாதிகரண காத்துட்டோம்னு சொல்லுவான். அது எங்க இருக்கோ அவளை ஹிம்சப்படுத்து. நான் உங்களை கோபிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், என்ன மேக்சிமம் பண்ண இந்த மனுஷன் இப்படித்தான் அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஒருத்தர் கோபிச்சுட்டா நம்ம என்ன சார் பண்ண போறோம், அது விடுங்க அப்படின்னு போயிடுவாரு. ஆனா இந்த வெச்சம் பார்த்தல அவன் மனசுல ஏன் வெச்சு அவன் என்ன பண்ணானே பாடோ 4 பேர் இருந்தாலும் நம்மள வைவாளோ அனாவசியமா இங்கேயே இருக்கும். பெட்டர் யாரையும் வெய்யாதீங்க. அவன் வெச்சா கேட்டுட்டு போயிடும். ரொம்ப நல்லா இருக்கு உங்க கிளாஸ்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. விவகாரம் அவ்வளவுதான். அது சாதிகரண காத்துக்கம்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த புன்னாக புஷ்பங்கள்னால போட்டுல பொன்ன பூன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதான் புன்னாகம்ங்கிறது பொண்ணுங்கிறது அப்படி மாறி இருக்கு எல்லா விவகாரங்களும். இதுக்கெல்லாம் பாட்டனிக்கல் நேம்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அது அப்புறம் ஆத்துக்கு வாங்க சொல்றேன். எல்லாத்துக்கும் அது நமக்கு வேண்டாம். இது சாதாரண தமிழ்ல இருக்கக்கூடிய நாமக்கள் பொன்ன பூபா. அது சாதாரணமா என்னன்னா அதை கொண்டு வந்து அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு அதை ரசத்தை வச்சு அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சுப்பா. இப்படி எல்லாம் சிலதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் பொன்னாக சௌகந்திக செங்கல் நீரோ தாமரையோ மனசாந்தி கொடுக்க இப்படிப்பட்டதான புஷ்பங்கள் இருக்க. இவைகள்லாம் லதக்கதா, இவைகளோட கூடிய கூந்தலை உடையவள். இந்த பிளவர் தெரபின்னு புதுசா இப்ப ஆரம்பிக்கிற பட்சல இப்ப சிலது இப்படி ஆரம்பிச்சிருக்கு. இல்ல ஆரம்பிச்சு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய பேர் PhD எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா யாரும் வேதத்தை கவனிக்க அத்தனையும் ருக்வேதத்துல இருக்கிற மந்திரங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் என்னென்ன விசேஷம், வேத பாஷ்யமானது அவ்வளவு விசேஷமான ஒரு பதார்த்தம். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் அதுக்குன்னு ஸ்வபாவம் என்ன, அந்த ஸ்வபாவத்தினால என்ன ஏற்படுறது, ஏன் இந்த புஷ்பத்தை தாங்கள் எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சீர்கள். நம்ம ஊர்ல பைத்தியக்காரங்கள்ல பெரியவா இதெல்லாம் எதுக்காக சொன்னா, அதை நீங்க தொட்டிலையானால் உங்க சரீரத்துக்கு சுத்தி, அதனுடைய வாசனை உங்களுக்கு வறுமையானால் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அதுக்காக தான் பகவானுக்கு பூஜை பண்ணேனே சொன்னேனே தவிர இந்த புஷ்பத்தினால பகவான பூஜை பண்ணியதுனால பகவானுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. ஏன்னா இந்த புஷ்பத்தை அவர் தான் ஏன் தயார் பண்ணினார். உலகம் முழுக்க அவர் தான் இருக்கும் பொழுது அந்த புஷ்பமும் அவர் சுட்டி பண்ணதான புஷ்பம் அவருக்கு இல்லையா. நீங்க ஏதோ சில புஷ்பங்கள் தான் பூஜை பண்றேன். காட்டுல எத்தனை புஷ்பம் இருக்க அத்தனை புஷ்பங்களும் அது உண்டாகிறது, முட்டுறது, அதுக்கப்புறம் மலர்றது, தானா வாடி போறது, கீழே விழுந்துருது.
இத்தனை புஷ்பங்கள் இருக்க, அதெல்லாம் பூஜை பண்ணாம புஷ்பங்களுக்கு அம்பாள் கவலைப்பட்டாளோ? ஏன் இந்த புஷ்பங்களை பூஜை பண்ணணும்னு சொன்ன? அதை பூஜை பண்ணுவதனால், அதை தொடுவதனால், அதை உபயோகிப்பதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பூஜை எதற்காக பண்றேன்? பகவத் திருப்திக்காக இருக்கிறோம். அது இன்சிடென்டல் பெனிஃபிட். ஆனா ரியல் பெனிஃபிட் என்ன? உங்களுக்கு டேமத்தை. இப்படி சில புஷ்பங்கள் சொல்லிட்டு இன்னும் பின்னால சில புஷ்பங்கள் வரப்போறது. அந்தந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் என்ன வேல்யூ, என்ன ஏதுன்னு சொல்ல. இப்படி சம்பகா சோக புன்னாக சௌகந்திகலசா, இந்த புஷ்பங்கள்னால் பிரகாசிக்கக்கூடியதான ஒழிக்கக்கூடியதான கூந்தலை உடையவள். சம்பகா, சம்பக புஷ்பம், அசோக புஷ்பம், புன்னாக புஷ்பம், சௌகந்திகம், தாமரை, செங்கல்நீர், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள்னால் லசத் ஒழிக்கக்கூடியதான லசத் கதா. கதம்னு சொன்ன கூந்தல். இதோட இப்படி சொன்ன புஷ்பங்கள்னால கூந்தல் ஒழிக்கிறதா அல்லது கூந்தல்னால புஷ்பங்கள் ஒழிக்கிறது? இது கவி பண்ற காரியம். இருக்கிறத பார்த்தது அழகா இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. கூந்தல்ல புஷ்பம் பெற்றதுனால கூந்தலுக்கு வசதியா, இல்ல கூந்தல்ல புஷ்பம் இருக்கிறதுனால புஷ்பத்துக்கு வசதியா? எப்படி இருந்தா உங்களுக்கு என்னன்னா அது வாக்தேவிகள் கேர்ஃபுல்லா போட்டிருக்கா. இங்க பாருங்க, கூந்தல் இந்த புஷ்பங்கள்னால அழகா இருக்கு. ஏன் புஷ்பங்கள் என்ன கூந்தல் நல்லா இருக்காதோ? ஏன் சார் இப்படி என்ன கேட்கிறேன்? நம்மள அங்க வாக்தேவிகள் போய் கேட்க வேண்டியதானே? இல்ல சார், அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த புஷ்பங்கள் இருக்கிறதுனால அம்பாளுடைய அந்த கூந்தலானது அழகா இருக்கு. ஆனா அந்த புஷ்பங்களுக்கு வாசனை அம்பாளுடைய கட்டத்துல இருந்து வந்தது. புஷ்பங்களுக்கு இருக்கிற வாசனை இடத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதான திறமை, அந்தந்த புஷ்பங்களுக்கு அந்தந்த திறமை யார் கொடுத்தா? அம்பாளுடைய கூந்தல் கொடுத்ததான். சௌகந்திக புஷ்பத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, அசோக புஷ்பத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, சம்பக புஷ்பம் தான் டிப்ரெஷன் குறையும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாரு கொடுத்தா? அந்த அம்பாளத்துல இருக்க கட்டத்துல இருக்கக்கூடியதான கூந்தல்ல இருக்கக்கூடியதான சுவாபாவிகமான மனம் அந்த புஷ்பங்களுக்கு தனித்தனியாக வந்ததான். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனதோ மனோ யத்வாதோ அவாசம் தமு பிராணஸ்ய பிராணா சட்டுட சட்டு. இருக்கிறது ஒரே சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் கண்ணுக்கு பார்க்கிற திறமையும், காதுக்கு கேட்கிற திறமையும், மூக்குக்கு வாசிக்க திறமையும், நாக்குக்கு சுவைக்கக்கூடியதான திறமையும் கொடுத்துறான். ஏன் சார் நாக்குக்கு பார்க்கிற திறமை கொடுத்தா என்னன்னு எப்போ நாக்கு வழியிலேயே வந்துருக்குவேன், அழகா இருக்குமே சார், அதையும் கொடுக்குறது போய் அப்பால கிளம்ப என்ன கேட்க. என்ன பண்ணிட்டு ஒன்றாக இருக்கக்கூடியதான மனம், அம்பாளுடைய கூந்தல்ல இருக்கக்கூடியதான மனமானது என்ன பண்ணிட்டான்? அந்தந்த புஷ்பத்துக்கு அந்தந்த சக்தியை மட்டும் கொடுத்ததான். அதனால லசத் கதா, கசங்கள் அந்த கூந்தலானது ஒழிக்கின்றன. ஆனா அந்த கூந்தலானது இவைகளுக்கு அந்த சௌகந்தியாதிகளை இவாள கொடுத்தது. ஆகையால் புஷ்பங்களுக்கு விசேஷமான பதார்த்தத்தை கொடுத்தது. அந்தந்த புஷ்பத்துக்கு அந்தந்த ரோகத்தை போக்கக்கூடியது கொடுத்தது. இந்த துளசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துளசியானது என்ன பண்றதா? உங்க சரீரத்துக்குள்ள 3 தாத்துக்கள் இருக்கா அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லும். கபம், வாதம், பித்தம். இது ஒழுங்கா சரியா இருந்ததுன்னா நம்ம ஆனந்தமா தெரிஞ்சுட்டு இருப்போம். ஏதாவது கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுங்களேன், தலை சுத்தம். ஸ்வீட் சாப்பிட்டாலும் கசக்கும், பிராரத்தம். என்ன பண்றது? கபம் வந்துருச்சுன்னா வச்சுங்க, இருமண்டே இருக்கும், கொள்ளு தாத்தா மாதிரி. கபம், வாதம். வாதம் வந்துன்னா மாடி படிக்கிட்டு ஏற முடியாது, லிப்ட் இருந்தாலும் இல்லை கீழே கேட்பேன். ஏன்னா நான் மாடி படிக்கிட்டு ஏற முடியல, மூட்டு வலி, இப்படி எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த கபவாத பித்தங்கள் பேலன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குன்னா கஷ்டம். ஆனா மாறினா அது மறுபடியும் கரெக்டா வரணும்னா என்ன பண்ணோம்ல, துளசிய வெள்ளி பாத்திரத்திலயோ இல்லது காப்பர் வசல்லையோ போட்டு, செப்பு பாத்திரத்திலயோ போட்டு ஒரு நாளெல்லாம் வச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிடுதோ சரியா போயிடுங்கிறது. அதனாலதான் கோவில்ல போனா, அனுமார் கோவிலுக்கு, விஷ்ணு கோவிலுக்கு போனா என்ன பண்றா தெரியுமா? நான் அந்த 5 பாத்திரம், 10 பாத்திரம், பஞ்சபாத்திரம் நம்ம இருக்கிற பஞ்சபாத்திரம் இல்ல, 5 பாத்திரங்கள் இருக்கும் தனித்தனியா. அதுக்குள்ள எல்லாத்தையும் துளசி வச்சிருப்பா. அவெல்லாம் தீர்த்தத்தை கொடுப்பார். பக்தியா தீர்த்தத்தை சாப்பிடும். அந்த துளசி கொடுத்தோம் அது என்ன நல்லா கடிச்சு சாப்பிடும். விவகாரம் நடந்த அது என்ன பிரசாதம் தான். மனசுக்கு தெளிவை கொடுக்கறதுனால அதுக்கு பிரசாதம்னு பேரு. ஆனா என்ன, அதுக்கு மெடிசினல் குவாலிட்டி.
யாதிருஷ்டா நிகிலாகதங்கமணி புஷ்டாவ புஷ்பாவனி பிரத்யாசத்து விதாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா. அந்த துளசியை வளர்த்தாலே உங்களுக்கு ரொம்ப க்ஷேமமா. ஒவ்வொருத்தர் ஆத்திலையும் துளசி இருந்தது. துளசிக்கு சாயங்கால வேளையில ஒரு குத்து விளக்கு, ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சு இப்ப நமஸ்காரம் பண்ணுவா ஸ்ரீகட் பழையனால. அந்த வழக்கு கொஞ்சம் ஏற்றி வச்சோம்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த துளசி மரத்துல வந்து விசேஷமான ஒரு சக்தி வருமா. அதுக்கு நமஸ்காரம் சக்தி பெறுவா, சௌக்கியமா இருந்தா, உடம்பு வியாதி இல்லாம இருந்தா. அப்படி ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு இலைக்கும் தனித்தனியாக சொல்லி இருக்க. அதையெல்லாம் இது சேர்த்து வச்சு சொல்ற. இப்ப பாக்கியம் பார்ப்போம். இதானீம் அக்னிகுண்ட அபாதானக ஸ்தூல ரூப பிராதர்பாவே. அக்னிகுண்டத்திலிருந்து ஏற்பட்டு, அக்னிகுண்டமே அபாதானம், அபாதானம்னா உண்டாகிற இடம். அது என்ன அக்னிகுண்டம்? சிதக்னிகுண்டம். அதனால சிதக்னிகுண்ட சம்பூதான்னு சொல்லணும் இல்லையோ. அபாதானக ஸ்தூல ரூப பிராதுர்பாவே, ஸ்தூலமான ஒருவன் தோன்றும் காலத்தில் தீர்ஷஸ்ய பிரதமத்வாத், தலைதானே கீழ இருந்து வருது, அம்பாள் உட்கார்ந்து இருக்கா, அப்படி கீழ இருந்து வர காலத்தை முதல்ல எது சார் தோடும்? தலைதானே தோறும். அதான் தீர்ஷஸ்ய பிரதமத்வாத். தேவி முகாபின்ன வாக்பவ கூட்டஸ்ய பஞ்சதசியாம் பிரதமத்வாச்சா. அந்த பஞ்சதசின்னு ஒரு மந்திரம் இருக்கான். அதுல 3 கூட்டங்கள் இருக்கான். முதல் கூட்டத்துக்கு வாக்பவ கூட்டம்னு பேரு, 2வது கூட்டத்துக்கு காமராஜ கூட்டம்னு பேரு, 3வது கூட்டத்துக்கு சக்தி கூட்டம்னு பேரு. அந்த முதல் கூட்டம் என்ன? ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூபமுக பங்கஜா. இங்க இருந்து இது வரைக்கும் இதானே முகம்னு சொல்றான். இந்த முகம் இது இல்ல, இங்க இருந்து இது வரைக்கும் வச்சுக்கோல. இந்த முகமானது அந்த பஞ்சதசியில முதல் கூட்டமா. அந்த முதல் கூட்டம் நீங்க பஞ்சதசி சொல்றப்ப 3வது கூட்டம் 2வது கூட்டம் முதல் அப்படியே சொல்றேன். 1 2 3 சொல்றேன். அந்த 1 2 3 சொல்றப்ப முதல் கூட்டம் இது தலையில இருந்து இது வரைக்கும். முதல்ல இங்க இருந்து சுருட்டியை சொல்லணும். பிரதமத்வாது தேவி முகாபின்ன வாக்பவ கூட்டத்திய. வாக்பவ கூட்டத்துக்கும் அம்பாளுடைய முகமா ஐடென்டிட்டின்னு எப்படிதான் சொல்றோம்? ஸ்ரீமத் வாக்பவ கோட்டைக்க ஸ்வரூபமுக பங்கஜா சொன்னதுனால பஞ்சதசியாம் பிரதமத்வாச்ச தீர்ஷமாரப்யைவா, தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாத பத்மாந்தம், பாதம் வரைக்கும், பாதத்தாமரை வரைக்கும் வர்ணயித்தும் ஆரம்பத்தே, வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். தம்பகாதி சப்தாக விருட்சே சக்தா. தம்பகம்னு என்ன அர்த்தம்? மாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாமரம்னு அர்த்தம். அத்தின்னு அத்திக்காயை, அத்தை பழம்னு சொல்றேன். அத்தின்னா அத்தி மரம்னு அர்த்தம். சம்பகம்னு சொன்னா அந்த மரம்னு அர்த்தம். ஏன்னா அப்படித்தானே சக்தி. சம்பகாதி சப்தாக விருட்சே சக்தாபி தத்தத் புஷ்பேஷ்வபி நிரூட லாட்சணிகா. ரூಢி சொல்லியா லட்சணா, நிரூட லட்சணா. ரூಢி மாதிரி யூஸ் பண்றோம் நம்ம. அதனால நிரூட லாட்சணிகா. அதனால சம்பகம், அசோகம், முன்னாகம், மல்லி, ஜாதி, இருவாட்டின்னு என்ன மரம் அர்த்தம். மல்லி, ரோஜா, தாமரைன்னு என்ன புஷ்பம் தானே அர்த்தம் இது பண்ணிக்கிறேன். அதனால ஆனா சில இடத்துல விருட்சத்தையும் சொல்லும். ஆகையால் இங்க நிரூட லாட்சணிகா விஹீனம் பிரசவே சர்வம் இது அக்னிபுராண கோஷா. இது இந்த புஷ்பங்களை சொல்றதுங்கிறது பிரசவே புஷ்பத்தில் திரூடம், அது ரூடமாக இருக்கு. விஹீனம் பிரசவே ரூடம் இது அக்னிபுராண கோஷா. சம்பகானிச்ச இத்தியாதி துவந்துவா. பாருங்க, சம்பகஸ்ட அசோகஸ்ட புன்னாகஸ்ட சௌகந்திகாஸ்ட அப்படி தனித்தனியா. சௌகந்திகானி கல்ஹாராணி தை புஷ்பை லசந்தா சோபமானாக பிரகாசிக்கின்றதான கச்சாக திரோருவாக கூந்தல்கள் ஏத்தியாஸ்தா. லசத் சப்தா அந்தர்பாவித ஞர்த்தா வா. இல்லைன்னா கூந்தல் பிரகாசிக்கிறது, பிரகாசிக்க செய்கிறதுன்னு அர்த்தமும் சொல்லிக்கிறோம். அந்தர்பாவித ஞர்த்தம்னா இதனால பிரகாசிக்கிறது அல்லது பிரகாசிக்க செய்கிறது. தேன புஷ்பேஷு ஸ்வீய பரிமாண ஆபாதகாக கதா. இதனால என்ன தெரிகிறது? புஷ்பங்களில் புஷ்பங்களுக்கு தன்னுடைய வாசனையை கொடுப்பது கூந்தல்கள். கூந்தல் என்ன பண்ணிட்டு அந்த புஷ்பங்களுக்கு அந்த வாசனையை கொடுத்ததும் ததுக்தம். இதை சொல்லியிருக்க எப்படி? ஜானாதி புஷ்பகந்தான் பிரமர தொம்ரூஹி தத்துவம். ஏ வண்டே, நீ புஷ்பங்களுடைய வாசனை அறிவார். அது எப்படி வண்டுக்கு தெரியும்? உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? வண்டு உங்களுக்கு சொல்லிட்டா. வண்டு எனக்கு புஷ்ப வாசனை தெரியும், உங்ககிட்ட சொல்லிட்டோம், உங்ககிட்ட தெரியும் அப்படின்னு
அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஏன்னா இந்த கொலுவுக்கு பண்ணேன்னு வச்சுக்கலேன், நிஜமான புஷ்ப மரத்தை தான் அதுல வந்து உட்காரும், பிளாஸ்டிக் புஷ்ப மரத்துல வந்து உட்காராது. அதுக்கு எப்படி சார் இதுன்னு கேளுக்கு என்ன விவகாரம் கொடுக்க, அதுக்கு தெரியும் எது நிஜமான புஷ்பம், எங்க வாசனை இருக்கு, அதுதான் உட்காரும். பிளாஸ்டிக் புஷ்பத்துல உட்காராது, வேடிக்கைக்கு போட்டிருக்கிறது. அதாவது ஜானாதி புஷ்பகந்தான் பிரமத ஸ்வம்ரூஹி தத்வமே. ஏ வண்டே, நீ உண்மையை சொல்லு எனக்கு, ஏன் தத்துவமே எனக்கு சொல்லு. தேவியாக்கே ஜகலாபே கந்தா கேனோபமீயேதா. அம்பாளுடைய கசங்கள்ல பூந்தல்ல இழக்கக்கூடியதான வாசனைய எதோட நம்ம உபமானம் பண்ணலாம்? சப்ப புஷ்பம் வாசனையா, அசோக புஷ்ப வாசனையா? அம்பாளுடைய கூந்தல்ல இருந்து வாசனை வந்தது. இந்த காரியத்தை வச்சுத்தானே காரணத்தை அனுமானம் பண்ணோம். லோகத்துல எப்படி சார் அனுமானம்? காரியத்தினாலதானே காரணத்தை அனுமானம் பண்ணோம். பாத்திரத்தை தொட்டு கை சுட்டது, அப்ப என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நெருப்பு இருக்கு, யாரோ நெருப்புல வச்சு இறங்கியிருக்கான். மாமிக்கு கோபம் வந்துடுது, இவர் தான் நான் சமைக்கிறேன் ஆரம்பிச்சேன், ஒரு பாத்திரத்தை சூட எடுத்துட்டார், டக்குன்னு எடுத்து வைத்தார், அங்க வச்சு அடாது கீழே விட்டார். இரடா விவகாரம் தான் சொன்னேன், உங்க காரியம் பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சார், அது பார்த்தவனுக்கு தான் தெரியும். அதுக்குள்ள நெருப்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அனுபவிச்சா தானே தெரியும். காரணத்தினால்தானே காரியத்தை அனுமானம் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்க. சித்தியாதிக்கம் சகத்துவம் காரியத்வா கடவது, காரியத்தினாலே காரணத்தை அனுமானம் பண்றேன். அதே போல இந்த சம்பக புஷ்பத்துல வாசனை இருக்கிறதுனால இந்த வாசனை அங்கிருந்து வந்திருக்கணும். ஆகையால் அம்பாளுடைய கட்டத்துல இருந்து கூந்தல்ல இருந்து வாசனை வந்திருக்கணும். ஆனா அசோக புஷ்பத்து வாசனை அம்பாளுடைய கூந்தலா, சம்பக புஷ்பத்துடைய வாசனையா, தாமர புஷ்பத்துடைய எது நீ சொல்லுமா அப்படின்னு அந்த பிரமரத்தை கேட்டாராம். யாரு கேட்டார்ல? பரமேஸ்வரன் கேட்டார். சோமசுந்தர விலாசம்ங்கிற கிரந்தத்துல அது பரமேஸ்வரன் எழுதினார். எழுதிவிட்டு என்ன பண்ணினார் தெரியுமா? தர்மம்னு ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்டு இதை கேட்டு சொல்லு அந்த வண்டை அப்படின்னு சொன்னாராம். அந்த வண்டு என்ன சொல்லிட்டு தெரியுமா? இதுக்கெல்லாம் கேட்டு அம்பாலே கேட்டுக்கொண்டு என்னமே கேட்கறது என்ன, எனக்கு புட்பம் தான் வேணுமே சார், ஒரு ஒண்ணும் இல்ல, அம்பாளுடைய பாதம் தான் எனக்கு வேணும், தலை இருக்கிறதா எனக்கு வேண்டாம். என்ன சிஷியானா பாதி அதிகாரா, பாதத்துல தான் எனக்கு வேணுமே சார், அதெல்லாம் வேண்டாம். புஷ்பம்னு நான் போய் பாருவேன், அந்த ஒவ்வொரு புஷ்பத்திலும் இவன் வராது இருக்கு, நீதியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்கிறதா. அப்படி ஜானா திபுஷ்பகந்தான் பிரமரத்வம் புரோஹி தத்வமே தேவியாக்கே ஜகலாபே கந்தக்கே நோபமீயேதா இதி. இப்படி கேட்டா. ஆனா தான் முதல்ல அந்த சிதக்னியிலிருந்து அப்படியே மேல வந்தான்னு சொல்றேன். மேல வரும்பொழுது முதல்ல கிரீட்டம் தானே காணப்படணும். கிரீட்டம் காணப்பட்ட பிறகுதானே கூந்தல் காணப்படணும். கூந்தல் காணப்பட்ட பிறகுதானே அதுல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் காணப்படணும். நீங்க முதல்ல இது சொல்லிவிட்டு அப்புறம் கிரீட்டத்தை சொல்றீங்கள, உங்களுக்கு முதல்ல சொன்னதே தப்பு. ஏதோ சொன்னார் சார், சொல்றது வியாக்கியம் பண்ணுங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல, கிரீட்டம் வேற கோட்டீரம் வேற. கிரீட்டம்ங்கிறது ஆண் தெய்வங்கள் வைத்துக் கொள்றது, கோட்டீரம் என்கிறது பெண் தெய்வங்கள் தலையில வைத்துக் கொள்றது. இந்த ஹெல்மெட்லயே பாருங்க, ஸ்திரீகள்லாம் ஹெல்மெட் போட்டுக்க மாட்டேங்க. ஏன்டா தலை கலைஞ்சு போயிடுமா, என்னமோ சொல்றான். கலைஞ்சே இருக்கிறவளுக்கு இதெல்லாம் விவகாரம் முழுக்க நமக்கு வேண்டாம். ஆனா என்னன்னா, இந்த கோட்டீரம் எனக்கூடியதான கிரீட்டத்துல அது முன்னால இருக்கும், பின்னால அந்த தலையான ஹேர்டு கிழாம இருக்கிறதுக்காக அங்கே ஒரு ஓட்டம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான கிரீட்டத்துக்கு கோட்டீரம். இது எங்க பார்க்கலாம் நீங்கன்னா, இந்த கோயில்ல ஸ்ரீ தெய்வங்களுக்கும் புருஷ தெய்வங்களுக்கும் ஆபரணங்களை பண்றது பார்த்தீங்களா, அந்த ஆச்சாரிக்கு தெரியும். அது விவகாரம் என்னன்னா, பின்னால அந்த புஷ்பங்கள்லாம் வெளியில தெரிகிறா போல ஓட்டம் இருக்குமா, அது கரெக்டா. அதனால கோட்டீரம் அப்படின்னு. அதனாலதான் குருவின் தமணி திரேணி கனத் கோட்டீர மண்டிதா, கனத் கிரீட்ட மண்டிதா இல்ல, கனத் கோட்டீர மண்டிதா அப்படின்னு விசேஷமாக சொல்லப்பட்டது. அப்படி அந்த கோட்டீரத்துடைய விசேஷத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடியதான ஒளி எப்படி இருக்கு, அதனால என்ன லாபம், அந்த மந்திரம் என்னங்கிறது அப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் தானா